வணக்கம் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चन இதுதான் வந்து கடைசி வீடியோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ்க்கு வந்து கொடுத்திருக்கோம் சோ இந்த வீடியோவோட ஜியோகிராஃபி பாக்ஸ் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சோ அதோட பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து ஃபுல்லாவே 11th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் क्वेश्चन ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து 12th கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இதுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே 12th கான பாக்ஸ் क्वेश्चंसும் வரும் ஓகேவா சோ இதுக்கான PDF வந்து PDF வேணும் அப்படினு கேட்டிங்கனா 6th ல இருந்து 12th வரைக்குமே இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चंस எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் வைஸா நம்ம PDF வந்து வச்சிருக்கோம் சோ அத பத்தின டீடைல் வேணும்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க மெயில் ஐடி வந்து ladystuff@gmail.com சோ இத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இந்தியாவுல பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அது எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க இது வந்து 2017 ஓட ரிப்போர்ட் சோ புக்ல இருந்து அப்படியே நமக்கு क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கற பட்சத்துல 2017 ல இந்தியாவுல பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் எத்தனை அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேட்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய பூங்காக்கள் இருக்குல அது எத்தனை இருக்குனா 103 தேசிய பூங்காக்கள் இருக்கு வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து 537 இருக்கு பாதுகாக்கப்பட்ட காடுகள் வந்து 67 சமுதாய காடுகள் வந்து 26 சோ மொத்தமா 733 பகுதிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படினு சொல்லி இந்தியாவுல இருக்கு சோ இதுல வந்து அதிகமா இருக்குது வந்து வனவிலங்கு சரணாலயங்கள் தான் 537 அடுத்து பாத்தீங்கன்னா காப்பக இடங்கள் சோ எந்தெந்த காப்பகங்கள் இருக்கு உயிரின காப்பகம்னு சொல்றோம் இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புலிகள் காப்பகம் சோ புலிகள் காப்பகம் மொத்தமா 50 எண்ணிக்கை இருக்கு and யானை காப்பகம் வந்து 32 உயிர்கோள காப்பகம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து 18 சோ இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுல உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை என்ன அப்படினு கேட்டிருக்காங்க 18 ராமேஸ்வர ஈரநிலம் வந்து 26 இயற்கையான உலக பாரம்பரிய இடம் சோ பாரம்பரிய இடம் வந்து இந்தியாவுல எவ்வளவு இருக்குன்னா 7 இருக்கு முக்கியமான கடல் சார்ந்த மற்றும் கடலோர உயிரின பன்மையங்கள் வந்து 107 இருக்கு and பாதுகாக்கப்பட்ட கடல் சார்ந்த பகுதி வந்து 131 முக்கியமான பறவை காப்பகங்கள் வந்து 563 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது வந்து இந்த பறவை காப்பகங்கள் தான் 563 இருக்கு ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சிறப்பு கூறு அப்படினு கொடுத்திருக்காங்க இது என்னன்னா 1798 ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறிய கிராமம் தான் வந்து வேடந்தாங்கல் அங்க வந்து ஆங்கிலேய வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஈர நிலத்துல சில நாரைகளை சுட்டபோது அந்த கிராமவாசிகள் எல்லாமே வந்து சண்டை போட்டுருக்காங்க ஓகேவா அது எப்படி வந்து பறவைகளை நீங்க சுட முடியுமா அதுவும் கூடு கட்டி வாழக்கூடிய நீங்க பறவைகளை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதுனால அந்த அங்க இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது பறவைகளை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு சோ அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு இது உயிரி பன்மயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு இது வந்து ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்கு எப்ப 1798 இந்த வேடந்தாங்கல் பகுதியில நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க சோ இது மாதிரி பல சம்பவங்கள் நேரிட்டாலும் சிலவற்றிற்கு மட்டுமே எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து சிறுத்தை புலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை புலி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்துல வாழக்கூடிய விலங்கு இந்த படத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இதான் சிறுத்தை புலி இந்த சிறுத்தை புலி வந்து ஆப்பிரிக்காலயும் நம்மளோட ஆசிய கண்டத்துல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுதான் உலகிலேயே மிக வேகமா ஓடக்கூடிய நிலவிலங்குலேயே வேகமா ஓடக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுத்தை புலி தான் இது பார்த்தா ஆசிய சிறுத்தைகள் ஆப்பிரிக்க சிறுத்தைகளை விட சற்று சிறியதா காணப்படுமா ஓகேவா உருவத்துல சோ ஆப்பிரிக்க சிறுத்தைகளை விட ஆசிய சிறுத்தைகள் தான் சிறுசா இருக்கும் அது மட்டும் இல்லாம கருப்பு புள்ளிகளிடையே பழுப்பு நிற உடலும் முகத்தில் கண் உள் மூளையிலிருந்து மூக்கு பக்கம் வரை தனித்துவமான கருப்பு நிற கண்ணீர் குறிப்புகள் காணப்படும் அதாவது இந்த மாதிரி கண்ணீர் ஒழுகுற மாதிரியான அந்த கோடுகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து அதோட வித்தியாசங்கள் ஓகேவா அடுத்து ஈரான்ல மட்டும் இன்று எஞ்சி இருக்கக்கூடிய ஈரானிய சிறுத்தை என்றும் அழைக்கப்படும் ஆசிய சிறுத்தை அபாயகரமாக அழியக்கூடிய நிலையில் உள்ள ஒரு சிற்றினம்னு சொல்றாங்க ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு வகையான சிறுத்தை வந்து அழியக்கூடிய நிலையில இருக்கு ஒரு காலத்துல பாகிஸ்தான் இந்தியா அரேபிய தீபகற்பத்துல உள்ள காஸ்பியன் மண்டலத்துல தான் கைசுல்கும் பாலைவனத்திற்கு பக்கத்துல இந்த சிறுத்தைகள் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் இந்த சிறுத்தை புலி பற்றிய இன்ஃபர்மேஷன்
அடுத்து எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்துல முன்கூட்டியே மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், வெள்ளம் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், ஸோ அதை பாதுகாக்க அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் மாதிரி பயிற்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து நேபாளம் இந்திய எல்லையில வந்த நிலநடுக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நேபாளத்துல 2015 ஏப்ரல்ல ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து கோர்கா நிலநடுக்கம். இந்த கோர்கா நிலநடுக்கம் எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்துல. அதாவது இதுல மொத்தம் 9000 பேர் இறந்து போயிட்டாங்க, 22,000 பேர் ரொம்ப காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அது ரிக்டர் அளவுல 8.1 அப்படிங்கிற அளவுல ஏற்பட்டிருக்கு. இது வந்து கோர்கா மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் உள்ள பார்பக் அப்படிங்கிற இடத்துல தான் மையப்புள்ளியா வச்சிருந்தாரு இல்லையா. ஸோ மையப்புள்ளியா வச்சு இந்த நிலநடுக்கம் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 1934ஆம் ஆண்டு நேபாளம் பீகார் நேபாளம் வந்து பீகார் நிலநடுக்கத்திற்கு பிறகு நேபாளை தாக்கிய மிக மோசமான இயற்கை பேரிடருங்கிறது இதுதான். அதாவது 1934ல வந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப பயங்கரமா வந்திருக்குன்னா 2015 அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலநடுக்கம் எவரெஸ்ட் சிகரத்தில் பனிச்சரிவை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ எவரெஸ்ட் சிகரத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல 21 பேர் உயிரிழந்ததுனால இந்த 2015 ஏப்ரல் 25ல நடைபெற்ற இந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப மிக மோசமான நாள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலநடுக்கம் வந்து லாங்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குல மற்றொரு பெரிய அளவிலான பனிச்சரிவையும் ஏற்படுத்தி, ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரத்துல பனிச்சரிவை ஏற்படுத்தினது பார்த்தாம லாங்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குலையும் பனிச்சரிவை ஏற்படுத்திருக்கு. இதுல 250 பேர் காணாமலே போயிட்டாங்க அந்த பனியில விழுந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு மோசமான ஒரு நிலநடுக்கம் தான் இந்த நேபாளத்துல நடந்த 2015ல நடந்த நிலநடுக்கம். அடுத்து வர்தா புயல் நம்ம சென்னையில ஏற்படுச்சு இல்லையா. ஸோ வெப்பமண்டல புயலா இருந்ததுதான் இந்த வர்தா புயல். இது சென்னையில 2016 டிசம்பர் 12ஆம் தேதி தாக்கியது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா வெள்ளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து தன்னோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 பேர் இந்த வர்தா புயல இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் காற்றின் அதிகபட்ச வேகம்ங்கிறது 1 மணி நேரத்துக்கு 130 கிலோமீட்டருக்கு மேல பதிவாயிருக்கு இந்த புயல்ல. அப்புறம் இது சென்னை நகரத்தில் உள்ள பல பகுதிகளும் மோசமா தாக்கியிருக்கு. 4000க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து வேரோட பிடுங்கி எறியப்பட்டிருக்கு. நிறைய சேதங்கள், கட்டிடங்கள், மின்கம்பிகள்லாம் அறுந்து விழுந்ததுன்னு சொல்லி பலவித சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்ப சென்னையில வந்த புயல் வர்தா புயல் வந்து 2016ல வந்தது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உங்களால் இடி ஓசையை கேட்க முடியும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ல இருந்து நம்மளால இடி ஓசையை கேட்க முடியும்னா 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உங்களால் இடி ஓசையை கேட்க முடியும். அதே இது இடி மின்னல் பாய்வு வினாடிக்கு 8000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குமா. ஸோ இடியும் மின்னலும் வந்து வினாடிக்கு 80,000 கிடையாது, 80,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியது. அடுத்து ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் வந்து 3ல இருந்து 4 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கூற்றுல கூட கேட்கலாம், சரியா தவறாங்கிற மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா ஒன்வர்டாவே நமக்கு ஆன்சர்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மின் வெட்டொளி உலக அளவுல ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறை அல்லது ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுது. மின் வெட்டொளின்னு சொல்றாங்களா அந்த மின்னல், இது வந்து உலக அளவுல ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை ஏற்படுதுன்னா 3 மில்லியன் முறை ஏற்படுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுது மின் வெட்டொளி. அடுத்து 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளிரக்கூடிய 100 வாட் மின் விளக்கை இயக்க தேவையான ஆற்றலை ஒரு சராசரி மின் வெட்டொளி அப்படிங்கிறது வெளியிடுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ ஒரு 100 வாட் பல்பை வந்து நம்ம 3 மாசத்துக்கு ஒளிரதுக்கு எவ்வளோ மின்னாற்றல் தேவையோ அந்த அவ்வளோ மின்னாற்றலையும் ஒரு சராசரி மின் வெட்டொளி வந்து வெளியிட்டுருது அப்படின்னு. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து அதுல இருந்து மின்சாரம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து சார்கேசோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்
நில எல்லையில்லா கடல், நில எல்லையில்லா கடல் அது எந்த கடல்னா சார்கேசோ கடல். இந்த கடல் வந்து வட அட்லாண்டிக் பெருங்கடல் 2 பங்கு பரப்பை ஆக்கிரமித்திருக்கு. வட அட்லாண்டிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. இது 700 மைல் அகலம் முதல் 2000 மைல் நீளத்திற்கு பரவிருக்கு. தன்னை சுற்றிலும் நிலப்பகுதியே இல்லாத ஒரு கடல்னா சார்கேசோ கடல். அதுதான் மேலே பார்த்தோம் நில எல்லை இல்லா கடல் அப்படின்னு. ஸோ தன்னை சுற்றி நில எல்லையே கிடையாது, ஃபுல்லாகவே கடலால் சூழப்பட்டிருக்கு. இந்த கடல் பரப்பு முழுவதும் சர்க்கேசம் என்ற பழுப்பு பச்சை நிற கடற்பாசியினால் மூடப்பட்டு காணப்படுறதுனால இதுக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் இந்த சர்க்கேசோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா, இந்த கடல் ஃபுல்லாகவே சர்க்கேசம்னு சொல்லக்கூடிய பழுப்பு பாசிகள் காணப்படுகிறது, பச்சை நிற பாசிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலோட 4 புறத்திலுமே கடல் நீரோட்டங்களால் மட்டுமே சூழப்பட்டு ஒரு எல்லைக்குள் அமைந்து காணப்படுது. அதாவது வட அட்லாண்டிக் துணை அயன மண்டல பெருங்கடல் சுழல் நடுவே காணப்படுகிறது. இந்த கயிறுக்கு நடுவில் காணப்படுது. வடக்குல வட அட்லாண்டிக் நீரோட்டம் இருக்கு, கிழக்குல வந்து கானரிஸ் நீரோட்டம் இருக்கு, தெற்குல வட அட்லாண்டிக் புவியிடை கோட்டு நீரோட்டம் எல்லையா அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே நீரோட்டங்கள் தான் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இது நில எல்லை இல்லா கடல் அப்படின்னு சொல்றாங்க. எனவே சர்க்கேசோ கடல் ஒரு சக்தி வாய்ந்த எல்லையை கொண்டுள்ளது என்றால் மிக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல மெயின் என்னன்னா, தன்னை சுற்றி நிலப்பகுதியே இல்லாத கடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கேசோ கடல். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரஃபியில் உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.